கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 37ஆம் சங்கீதம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். 37 சங்கீதம். அல்லேலூயா. பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே, நியாயக்கேடு செய்கிறவன் மேல் பொறாமை கொள்ளாதே. பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே. முதல் வசனம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தில் இங்கிலீஷ் பைபிளில் ஃப்ரெட் நாட், அதாவது எரிச்சல் அடையாதே. அப்படின்னா டிக்ஷனரி மீனிங் பார்த்தீங்கன்னா கவலைப்படாதேன்னு இருக்கும். நாம் சிலரை குறித்து கவலைப்படுவோம். எப்படின்னால் இவ்வளவு மோசமானவங்க, இவ்வளவு வன்மையாக பொல்லாதவர்களாக இருக்கிறார்களே என்று பேச மாட்டோம், கோபப்படுவோம், எரிச்சல் படுவோம். ஆனால் வசனம் சொல்லுது நல்ல ஒரு மீனிங், கவலைப்படாது. எந்த விதமான ஒரு ஒரி இல்லாமல், கவலை இல்லாமல் நீங்களும் நானும் இருக்க வேண்டும். அதனால்தான் இயேசு இந்த உலகத்தில் ஜீவிக்கும் பொழுது மார்க் 4:38 நாம் தியானித்தோம். அந்த வசனத்தை பார்ப்போமானால், நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? அந்த மார்க் 4:38 பயங்கரமான எதிர்மறையான சூழ்நிலை. அந்த காற்றும் கடலும் கொந்தளிக்குது. அதுபோல் நம்முடைய ஜீவியத்தில், in our private life, family life, in our spiritual life, there are people against us. நமக்கு விரோதமாக இருப்பாங்க. அப்பொழுதுதான் நமக்கு அவங்க மேலே கோபமும் எரிச்சலும் வேதனையும் கஷ்டமும் இருக்கும். அதில் தான் கர்த்தர், அதில் தான் அந்த மீனிங் இருக்குது. எரிச்சல் அடையாதே சொல்லும் பொழுது கவலைப்படாத, டோன்ட் வரி. பேதுருல ஒரு வசனம் இருக்கிறது, முடிந்தால் வாசிக்கலாம். 1 பேதுரு நினைக்கிறேன். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உங்களுடைய கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். Always he enquires. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால். These are all my introduction. இந்த வசனத்தை நான் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறேன். அவர் உங்களை விசாரிக்கிறானபடினால் உங்கள் கவலைகளா? அப்படின்னா நமக்கு நிறைய கவலைகள் உண்டு. மனைவி குறித்து, புருஷனை குறித்து. 1 பேதுரு 5:7 வாசியுங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் மேல் வைத்து விடுங்கள். நம்மளை விசாரிப்பதற்கு ஒருத்தர் இருக்கிறார். பிள்ளைங்க விசாரிக்க மாட்டாங்க, மனைவி விசாரிக்க மாட்டாங்க, புருஷன் விசாரிக்க மாட்டாங்க. நம்மளுடைய ரிலேஷன்ஸ், மனைவி வீட்டார், புருஷன் வீட்டார், மற்ற ஜனங்கள் யாருமே நம்மளை அந்த அளவுக்கு கரிசனையோடு விசாரிக்க மாட்டாங்க. ஆனால் the Creator always have a concern on his creature.
அவருடைய சிருஷ்டிப்பை குறித்து சிருஷ்டிகர் எப்பவுமே கொஞ்சம் கவனமாக இருந்து விசாரிப்பார். நீங்களே நானும் அவருடைய சிருஷ்டிப்புகள். நம்மை குறித்து ஒரே ஒரு ஆள் கவலைப்படுகிற ஒரு ஆள் உண்டானால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நன்றாக இது உண்மையாக ரொம்ப கஷ்டமான வேலை. இது சோதனை. யாருமே இல்லையே, எல்லாம் இருக்கும். வீடு இருக்கும், பிள்ளைங்க இருப்பாங்க, வசதி இருக்கும், கார் இருக்கும், ஆட்டோ இருக்கும், சைக்கிள் இருக்கும், வீடு இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் yet we are in wants. நமக்கு சில காரியங்கள் தேவைப்படும். ஆகையினால நமக்கு கவலைகள் அதிகமாக இருக்கும். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். கர்த்தர் மேல பாரத்தை வைப்பதற்கு பழக வேண்டும். The Lord is my shepherd, I shall not want. கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாட்சி அடையேன். அப்படியானால் fret not. இங்கிலீஷ் பைபிளில் பார்த்தீங்கன்னா fret not என்ற வார்த்தை 3 இடத்துல வரும். முதல் வசனம், 7ஆம் வசனம், 8ஆம் வசனம். இங்கிலீஷ் பைபிளில் கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் fret not. 3 இடத்துலையும் பொல்லாதவர்கள் தீவினை செய்கிறவர்கள் மேல் எரிச்சல் அடையாதே. நன்றாக விளையும் கொள்ளுங்கள். நமக்கு பொல்லாப்பு எங்கே இருக்குன்னு தெரியுமா? முதலாவது வீட்டில் இருக்கும், 2வது நெய்பர்ஸ் ப்ராப்ளம், அப்புறம் தான் அக்கம் பக்கத்தார், வெளியில் வேலை ஸ்தலம், ஊழியம் எல்லாம் அடுத்தடுத்து. ஃபஸ்ட்டு நமக்கு பொல்லாப்பு எங்கே வரும்னா வீட்டில் தான் வரும். தாவீதுக்கு பொல்லாப்பு எங்கே வந்ததுன்னா அரண்மனையில் சவுல் வீட்டார், சவுலுடைய வீட்டிலேருந்து வந்தது. பக்கத்தில் இந்த ஃப்ரெட், அந்த பொல்லாப்பு, அந்த தேவையில்லாத அந்த பொல்லாப்பை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அந்த இடத்துல நாம் பார்ப்போமானால் ஈவில் டூயர்ஸ், பொல்லாப்பு தமிழில் இருந்தாலும் இங்கிலீஷில் ஈவில் டூயர்ஸ். அந்த ஈவில் டூயர்ஸ் யாருன்னா எங்கேயோ 2 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் எங்கேயோ இருக்கிறாங்கல்ல. தே ஆர் பிசைட் அஸ், தே ஆர் பிசைட் அஸ், பக்கத்தில் இருப்பாங்க. இன் யுவர் பெட்ரூம், இன் யுவர் காம்பவுண்ட், in your flat, in your family sector, and job, in your job. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு பொல்லாப்பு செய்கிறவங்க, அதாவது ஈவில் திங்கிங், ஈவில் டூயர்ஸ். ஏதோ கத்தி எடுத்து குத்துறவன் தான் ஈவில் டூயர்னு நினைக்காதீங்க. நம்மளை ஏதோ கொலை பண்ணணும் அப்படி இல்லை. நம்ம மேலே பிடிக்காதவங்க, நம்மளை பற்றி தரக்குறைவாக பேசுகிறவங்க எல்லாம் they are called evil doers. அவங்கெல்லாம் பேக் பைட்டிங் இருக்கலாம். ஆனால் ஒரு வசனம் அதான் சொல்லுது, fret not thyself because of evil doers. பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே. கடந்த வாரத்திலே நாம் தியானித்தோம். do not fret means கவலைப்படுதல். முதலாவது trust in the Lord, இரண்டாவது delight in the Lord, மூன்றாவது commit your way to the Lord. in the Lord, in the Lord, to the Lord. கடந்த வாரம் நாம் ட்ரஸ்ட் இன் த லார்ட் என்ற தலைப்பிலே தியானித்தோம். இந்த வாரம் 2வதாக டிலைட் இன் த லார்ட். 4ஆம் வசனம் வாசியுங்கள். கர்த்தரிடத்திலே
மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். மறுபடியும் வாசியுங்கள். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தரிடத்திலே மனமகிழ்ச்சி ரொம்ப கஷ்டம். அது நமக்கு we are pressurized in 360 degree. We are pressurized in various angle. வித்தியாசப்பட்ட கோணத்திலே நாம் அழுத்தப்படுகிறோம். ஆகினாலே நம்மகிட்ட மகிழ்ச்சி அல்லது சந்தோஷம் கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஆனால் சங்கீதக்காரன் தன்னுடைய அனுபவத்தில் சொல்றாரு, கர்த்தரிடத்திலும் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் வேண்டுதல்களை இருதயத்தில் உள்ள வேண்டுதல். அங்க போய் இதை கேட்கலாம், அதை கேட்கலாம், இதை கேட்கலாம்ல. இன் யுவர் ஹார்ட், வித்இன் யுவர் மைண்ட், இருதயத்தில் சில கோரிக்கைகள், விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள் இருக்கும். அதை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். எப்பொழுது we should be delight in the Lord always. We should be delight in the Lord always. நாம் கர்த்தரிடத்திலே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அதை நீங்கள் நானும் நன்றாக இருக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. It speaks of abundance of blessings we have in the Lord himself. கர்த்தரிடத்திலே நல்ல பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறோம். Totally apart from what we have as. நம்மகிட்ட இருக்கிறத எல்லாவற்றையும் காட்டிலும் கர்த்தரிடத்திலே மன மகிழ்ச்சியை காட்ட வேண்டும். நம்மகிட்ட எல்லாம் இருக்குது. We have a house, building, property, land, children, good family, wife, husband, எல்லாமே இருக்குது. We are totally apart from what we have. எல்லாவற்றையும் காட்டிலும் கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாக இருக்க பழக வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். In Christ we have all God's treasures. In Christ, கர்த்தருக்குள்ளே நமக்கு எல்லா விதமான பொக்கிஷங்கள் இருக்கிறது. ஆகினாலே கர்த்தரிடத்திலே மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அப்போ கர்த்தரிடத்திலே மனமகிழ்ச்சியாக இருப்பதற்கு நீங்களும் நானும் பழக வேண்டும். அது ரொம்ப பேர்கிட்ட கிடையாது. எப்பவுமே ஒரு மாதிரி ரோஸாக இருப்பாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவங்கள பார்த்தாலே. ஏன்னா ஒரு மாதிரி இருக்கிற, ஏன்னா ஒரு மாதிரி டல்லாக இருக்கிற, ஒரு மாதிரி பேச மாட்டேன், மூஞ்சை தூக்கி வச்சுட்டு இருக்கிற, இப்படிலாம் பேசுவோம். ஆனால் டிலைட் இன் த லார்ட், சம்திங் லைக் எ கமாண்ட். கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாக இரு, ஒரு கட்டளை போல காணப்படுகிறது. அல்லேலூயா. இந்த கர்த்தருடைய நாளிலே கர்த்தரிடத்திலே மன மகிழ்ச்சியாக இருக்கிறோமா? அதை யோசிச்சு பாருங்கள். இன்னொரு வசனம் இருக்குது, நெகேமியா 8:10 நினைக்கிறேன். கர்த்தரிடத்தில் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன். முடிந்தால் வாசியுங்கள். நெகேமியா, புக் ஆஃப் நெகேமியா 8:10 என்று நினைக்கிறேன். கர்த்தரிடத்தில் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன். அது நெகேமியா அவருடைய காலகட்டத்திலே சொல்லுகிற வார்த்தை. கர்த்தரிடத்திலே மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன். முடியுமா? வாசிக்க முடியுமா? 8:10, நெகேமியா 8:10 வாசிங்க. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன் என்றான். மறுபடியும் வாசியுங்கள். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன் என்றான். கர்த்தரிடத்தில் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன். அப்படியானால்
அதுதான், வேற வழி இல்லை. கர்த்தரிடத்து மகிழ்ச்சியாக இருப்பதே ஒரு ஏகாரம். அந்த இலக்கணம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அதே கர்த்தரிடத்து, அதுதான் வழி, வேற வழி இல்லை. அதான் நமக்கு இன்னர் ஸ்ட்ரென்த், உள்ளான பலன். அதுதான் நமக்கு மனதளவில் பலன். இந்த கர்த்தரிடத்திலே மகிழ்ச்சியாக இருப்பதற்கு பிசாசு நமக்கு தடையா இருப்பான். மனைவி ஒரு தொல்லை, பிள்ளைகள் ஒரு தொல்லை, புருஷன் ஒரு தொல்லை, என் வேலை ஸ்தலத்தில் உள்ள சுப்பீரியர் அண்ட் சபார்டினேட் அண்ட் ஈக்குவல்ஸ் are giving trouble. They are doing evil for us, for you. இதெல்லாம் தொல்லை கொடுப்பாங்க. ஈவில் டூயர்ஸாக இருப்பாங்க. வேலை ஸ்தலத்தில், பக்கத்து வீட்டில், நாம் சம்பாதிக்கிற வேலை ஸ்தலம், ஊழியத்தின் பாதை. தேர் ஆர் சம் ஈவில் டூயர்ஸ். ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, ஞானஸ்நானம் எடுத்திருப்பாங்க, அபிஷேகம் பண்ணப்பட்டிருப்பாங்க, பார்த்தா அவங்க விசுவாசிகளாக இருப்பாங்க. பட் தே ஆர் டூயிங் ஈவில். அவங்க பொல்லாப்பு செஞ்சுட்டே இருப்பாங்க. அதனால்தான் பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே, அப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. யோபு 22ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் வாசியுங்கள். ஜோப் 22:26, 22. அப்பொழுது சர்வ வல்லவர் மேலே மனமகிழ்ச்சியாயிருந்து, அப்பொழுது சர்வ வல்லவர் மேலே மனமகிழ்ச்சியாயிருந்து தேவனுக்கு நேராக உம்முடைய முகத்தை ஏறெடுப்பீர். மறுபடியும் வாசிக்கலாம். யோபு 22:26. அப்பொழுது சர்வ வல்லவர் மேல் மனமகிழ்ச்சியாயிருந்து, அப்பொழுது சர்வ வல்லவர் மேல் மனமகிழ்ச்சியாயிருந்து தேவனுக்கு நேராக, தேவனுக்கு நேராக உம்முடைய முகத்தை ஏறெடுப்பீர். உமது முகத்தை ஏறெடுப்பீர். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே யோபு சொல்லுகிற ஒரு வார்த்தையாக நீங்களும் நானும் வாசிக்கிறோம். அந்த 22:26 ரொம்ப அழகாக எழுதியிருக்கிறார். நீர் மனமகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும். 23ஆம் வசனம் வாசியுங்கள். நீர் சர்வ வல்லவரிடத்திலே மனம் திரும்பினால், நீர் சர்வ வல்லவரிடத்திலே மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர். போதும். 24வது வசனம். அப்பொழுது போதும். அப்பொழுது தூளை போல் பொன்னையும். போதும். 25ஆம் வசனம் வாசியுங்கள். அப்பொழுது சர்வ வல்லவர் தாமே. போதும். 26வது வசனம் வாசியுங்கள். அப்பொழுது தூளை போல் பொன்னையும். இல்ல 26. அப்பொழுது சர்வ வல்லவர் மேல் மனமகிழ்ச்சியாயிருந்து. போதும், கவனிங்கள். இங்கே டிலைட் இன் த லார்ட் என்று சொல்லும் பொழுது, சர்வ வல்லவரிடத்திலே நீ மனம் திரும்பினால், if you turn to the சர்வ வல்லவர், if you turn to the almighty, if you turn to the almighty, சர்வ வல்லவரிடத்திலே நீ திரும்பினால் என்ன கிடைக்கும்? அப்பொழுது சர்வ வல்லவர் மேல் மன மகிழ்ச்சி ஆயிருப்பாய். அப்பொழுது என்ற வார்த்தை 3 இடத்துல வருது. 24ஆம் வசனம், 25ஆம் வசனம், 26ஆம் வசனம். அவனிகள் இந்த டிலைட் இன் த லார்ட், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுடைய பலன், அல்லது கர்த்தரிடத்தில் மகிழ்ச்சியாய் இரு என்று சங்கீதக்காரன் சொல்லுகிற அந்த 37ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்திலே பார்க்கிறபடி யோபு சொல்றாரு. யோபுல வாசித்தோம், நீ சர்வ வல்லவரிடத்திலே திரும்பினால், இஃப் யூ டர்ன் டு த ஆல்மைட்டி, அப்படியானால் நம்மளுடைய இருதயம், நம்மளுடைய சிந்தை நோக்கெல்லாம் வேற டைரக்ஷன்ல இருக்குது. திரும்பினால் நம்ம யாருக்காவது வழி சொல்லுவோம், நீங்கள் ரைட்டில் திரும்பி போனால் இது கிடைக்கும், நீங்கள் நேராக போனால் இது கிடைக்கும், நீங்கள் வலது பக்கம் திரும்பினா உடனே அந்த இடத்த போய் பார்க்கலாம். நீங்கள் ரைட்டில் திரும்பின உடனே திரும்பினால், தமிழில் சொல்லுவோம் அடிக்கடியாக. அதுபோல் இஃப் யூ
turn to the Almighty, then you will delight in the Lord. Then you will delight in the Lord. நீங்கள் சர்வ வல்லவரிடத்தை திரும்பினீங்கன்னா மகிழ்ச்சியாக இருக்க முடியும். இன்னைக்கு நாம் சர்வ வல்லவரிடத்துல திரும்ப முடியல. மனைவி பக்கம் திரும்புகிறோம், பிள்ளைங்க பக்கம் திரும்புகிறோம், வேலைக்காக ஓடுறோம், திரும்புகிறோம், ஊழியத்துக்காக திரும்புகிறோம். நல்ல கவனிங்கள், ஐ எம் இன்க்ளூடிங் த மினிஸ்ட்ரி ஆல்சோ. ஊழியம் ஊழியம் ஊழியன்னு ஓடி கடைசியில் கர்த்தரை விட்டுருவோம். அதனாலே பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலே நம்மளோடு இடைப்படுகிறார். இன்னும் ஒரு வார்த்தை சொல்லுவேனானால் 58 ஏசாயா 58 அதிகாரம் 14 வாசிங்க. 58:14 ஏசாயா 58:14. அதில் அப்பொழுது நீ மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். கர்த்தருடைய 58:14 ஓய்வு நாளை குறித்து எழுதியிருக்கிறது. அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். அப்பொழுது நீ கர்த்தரிடத்திலே எப்பொழுது மனமகிழ்ச்சி. when you will be delight in the Lord. when வாசிங்க முந்தன வசனம். அப்பொழுது கர்த்தரிடத்திலே முந்தன வசனம் 13 54:13 58:13 என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே, என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால், மகிமையாக if you think about the holy day, நீ பரிசுத்த நாளை நல்ல இந்த நாள் பரிசுத்த நாள் என்று ஓய்வு நாளை எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருப்பாய். கவனிங்கள், 50 அந்த 13ஆம் வசனம் ரொம்ப முக்கியம். ஓய்வின் நாளில் நம்ம இஷ்டத்துக்கு எதுவும் செய்யாதபடி, இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கட்டளையாக அவர்களெல்லாம் பாபிலோன் தேசத்தில் இருக்கும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக கொடுக்கப்பட்டு கட்டளையாக காணப்பட்டது. நல்ல கவனிங்கள், ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக ஜனங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் யூத வம்சத்தார் இஸ்ரேலைட் தேவர் இன் பாபிலோன். அந்த டைம்ல ஏசாயா சொல்றார், வாசிங்கள் 13ஆம் வசனம். என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி, இஷ்டமானது உன் காலை விலக்கி உன் இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து, ரொம்ப சொந்த பேச்சை பேசாமல் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்றும், இதை ஓய்வு நாள், அதாவது சண்டே கர்த்தருடைய நாளை நீ மனமகிழ்ச்சி சாபத் டே மனமகிழ்ச்சி நாள் என்று கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால், அதை நீ ரொம்ப மகிமையாக எண்ணுவாயானால். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். அந்த ஏசாயா வசனம் சொல்லுகிறது. ஏசாயாவிலே நாம் 58:13 நாம் வாசித்தோம். வாசிக்க மறுபடியும் வாசியுங்கள். என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும், கவனிகள், உன் காலை விலக்கி வழியின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால், கவனிங்கள், then shalt thou delight thyself in the Lord. அதாவது இங்க இந்த இடத்துல அப்பொழுது நீ மன மகிழ்ச்சியாக இருப்பாய். எப்பொழுது? அந்த இடத்துல not doing thine own ways, அது மட்டும் இல்லாமல் not finding thine own pleasure, own way, own pleasure, or speaking thine own words. அதெல்லாம் நல்லா யோசிக்கணும். இதையெல்லாம் நீ செய்யாமல் இருந்து, அது மட்டுமல்லாமல் then thou delight thyself in the Lord, அப்பொழுது நீ இந்த மனமகிழ்ச்சி நாளை
நீ நன்றாக யோசிக்க வேண்டும். டூயிங் த செல்ஃப் ஆன் ஹாலிடே கால்ஸ் அப் டிலைட். அந்த வசனம் 13ஆம் வசனம் வாசியுங்கள். என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் கால்களை விலக்கி. கவனிங்கள், நம்முடைய கால் உன் வழிகளின்படி நடவாமலும், நம்முடைய வழி வேஸ் பிளஷர் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும், இஷ்டமானது உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மன மகிழ்ச்சி நாளென்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாளென்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால், then shall thou delight thyself in the Lord. அதாவது அப்பொழுது இதெல்லாம் நீ கடைபிடிச்சினா அப்பொழுது கர்த்தரில் மன மகிழ்ச்சியாக இருப்பாய், இடத்திலே மன மகிழ்ச்சியாக இருப்பாய். ஆமென். சும்மா நல்லா ஜெபம் பண்ணுறேன், நல்லா பைபிள் படிக்கிறேன், நல்லா குடும்ப ஜெபம் நடத்துகிறேன், ரொம்ப ப்ரேயர் லைஃப் இருக்குல்ல, அந்த 13வது வசனத்தின்படி நீ நடப்பாயானால் கர்த்தருடைய நாளிலே சண்டே அந்த வர்ஷிப் நாளிலே then you will be delight in the Lord. அப்பொழுது நீ கர்த்தர் இடத்திலே மன மகிழ்ச்சியாக இருக்க முடியும். இன்னைக்கு ஏன் மன மகிழ்ச்சி குறைகிறது? ஏன் சந்தோஷம் குறைகிறது? ஏன் நமக்கு கர்த்தருடைய நாளிலே ஒரு நிம்மதி இல்லை? எல்லா நாளிலே ஏன் நிம்மதியற்ற ஒரு சொல்ல, எல்லா நாளையும் தான் இஷ்டத்துக்கு நடந்துட்டேன். மண்டே டு சாட்டர்டே, சண்டே வந்து ரொம்ப பக்தியாக கோயிலுக்கு வருவாங்க. மண்டே டு சாட்டர்டே தே ஆர் டூயிங் ஆஸ் தே லைக். அவங்க இஷ்டத்துக்கு போவாங்க, அவங்க இஷ்டத்துக்கு பேசுவாங்க. அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு சர்ச்சுக்கு போகணும், நாளைக்கு சண்டே திருவிருந்து, அதில் போய் நம்ம பங்கெடுக்கணும், சர்ச்சுக்கு போகணும். எப்போ? சனிக்கிழமை நைட்டு சொல்லுவாங்க. மண்டே டு சாட்டர்டே அவங்க இஷ்டத்துக்கு வின்ஸ் அண்ட் ஃபேன்சி, அவங்க இஷ்டத்துக்கு எப்படி வேணா இருப்பாங்க. சண்டே வந்து கர்த்தருடைய நாள்னு அவங்களா ஒரு வரையறுத்து கொண்டார். நோ 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 நாட் அட் ஆல். அந்த மாதிரி யூ cannot be delight in the Lord. You cannot show, you cannot talk about delight, and then you can't walk in the delight. அது கர்த்தருடைய மன மகிழ்ச்சியிலே நீ நடக்க முடியாது, பேச முடியாது, யோசிக்க முடியாது. If you want to delight in the Lord, you have to do certain things according to Isaiah chapter 58 verse 13. Very important. 13ஆம் வசனம் ரொம்ப முக்கியம். அதை நீங்கள் நன்றாக உணர வேண்டும். நீ சர்வ வல்லவரிடத்திலே திரும்புவாயானால் அப்பொழுது நீ மனமகிழ்ச்சியாக இருப்பாய். யோபுல வாசித்தோம். அதனாலே டிலைட் இன் த லார்ட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். அதனாலே அந்த கர்த்தரிடத்திலே மகிழ்ச்சியாக இருப்பதற்கு வேண்டிய கிருபையை கர்த்தரிடத்திலே நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும். கடைசியாக 3ஆவதாக வாசிக்கலாம். 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் வாசியுங்கள். 37ஆம் சங்கீதம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உன் நீதியை போதும் அவனிகள் உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உன் வழியை commit your ways to the Lord. Commit your ways to the Lord. Trust in the Lord, delight in the Lord, commit to the Lord, commit to the Lord. எதை வழியை நீ you have to commit your way. வழியை நீ கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவாயானால். இன்னைக்கு அநேகர் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க மாட்டாங்க. கர்த்தாவே என்னுடைய நிலைமை எப்படி இருக்குது ஐயா, என்னுடைய குடும்பம் எப்படி இருக்குது ஐயா, என் மனைவி எப்படி இருக்காங்க, என் புருஷன் எப்படி இருக்காங்க, என் பிள்ளைங்க எப்படி என்று ஒரு மாதிரி ஒரு எப்படி சொல்லுது, அப்படியே விண்ணப்பம் அழுது புலம்பி ஜெபம் பண்ணாங்க. நோ 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 அப்படிலாம் இல்லை. கமிட் யுவர் வே டு த லார்ட், கமிட் யுவர் வே டு த லார்ட். வழியை கர்த்தருக்கு ஒப்புவி.
நம்முடைய வழியை கொஞ்சம் யோசிங்க. இஸ்ரவேலை வழி தப்பி போக பண்ணினான் யார்? பிலேயாம். அந்த பிலேயாமுடைய வார்த்தை நிமித்தம் இஸ்ரவேல் ஜனங்க வழி தப்பி போனாங்க. வசனம் இருக்கு. ஆனால் இங்கே கமிட் சங்கீதக்காரர் கமிட் யுவர் வே. அப்படியானால் கமிட் மீன்ஸ் த்ரோ யுவர் செல்ஃப். உங்களை அப்படியே தூக்கி வீசுங்க. யார் மேலே? எப்படி ஒரு பந்தை தூக்கி அந்த கிரிக்கெட்லேயோ ஃபுட்பால்லையோ பந்தை வீசுகிறார்களோ அதுபோல் த்ரோ யுவர் செல்ஃப் டு த லார்ட். உங்களை கர்த்தரிடத்திலே உங்களை வீசுங்க. உங்களை அப்படியே ஒப்பு கொடுங்க. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதுதான் கர்த்தர் மேல் உங்களுடைய பேர்டனை நீங்கள் வைக்கணும். உங்களுடைய பாரத்தை வைக்கணும். ஒப்பு கொடுக்கணும். என்ன வேணால் வரட்டும். என்ன பண்ணுறது? கீழ்ப்படியாத மனைவி, அடங்காத பிள்ளைங்க, கீழ்ப்படியாத புருஷன், கீழ்ப்படியாத விசுவாசிகள், எதுக்குமே கட்டுக்கு மிஞ்சி இருக்கிற ஜனங்கள், எதுக்குமே ஒத்து வராத குடும்பம், என்ன பண்ணுறது திகைத்து கொண்டு இருக்கிற நீங்களும் நானும் நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் கண்டிப்பாக மாற்றுவாராக. ஹல்லேலூயா. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். 6ஆம் வசனம் வாசிங்க. உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்டப்பகலை போலவும் விளங்க பண்ணுவார். அவனிகள் இஃப் யூ கமிட் யுவர் வே, வழியை நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய நீதி உங்களுடைய நியாயத்தெல்லாம் பளிச்சுன்னு கர்த்தர் வெளியே கொண்டாடுவார். அப்படியானா பிரைட்டாக கொண்டாடுவார். புரியும் நினைக்கிறேன். கவனியுங்கள். உங்களுடைய வழியை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தால் உங்களுடைய ரைச்சஸ்னஸ், உங்களுடைய நீதி, நியாய, அப்ரைட்னஸ் எல்லாவற்றையும் கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். ஹல்லேலூயா. கம் டு பாஸ். எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுவார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள், 28ஆம் வசனம் வாசியுங்கள். அதே 37ஆம் சங்கீதம் 30-28. கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர், அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை. நீங்க வழியை ஒப்பு கொடுத்தால் உங்களை அவர் கைவிட மாட்டார். அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை. அவர்கள் என்றென்றைக்கும் கவனிங்கள். இஃப் யூ கமிட் யுவர் வே, வழியை கர்த்தருக்கு வழியை ஒப்பு கொடுங்க. உங்க வழியை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தீங்கன்னா பரிசுத்தவான்களை கர்த்தர் கைவிடுவதில்லை. நீங்களும் நானும் பரிசுத்தவான்கள் கர்த்தருக்கு முன்பாக. அதனால கர்த்தர் ஒரு நாள் கைவிட மாட்டார். 32ஆம் வசனம் 33ஆம் வசனம் வாசியுங்கள். துன்மார்க்கன் நீதிமான் மேலே கண் வைத்து அவனை கொல்ல வகை தேடுகிறான். அப்படிங்க. துன்பம் கொடுக்கிற துன்மார்க்கர் எப்போவுமே நம்ம மேலே ஒரு கண்ணு வச்சுருப்பாங்க. நம்மளை கொலை பண்ணணும், நம்மளை ஒன்றும் இல்லை, நம்மளை குட் ஃபார் நத்திங்காக ஆக்கணும்னு பார்ப்பாங்க. அவங்க வாசிங்க. கர்த்தரோ அவனை இவன் கையிலே விடுவதில்லை. கர்த்தர் ஒரு நாளும் அவங்க கையில் உங்களை ஒப்பு கொடுக்காமல் அவன் நியாயம் விசாரிக்கப்படுகையிலே அவனை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதும் இல்லை. அப்படியானால் God always is a protector. God is always protector. உங்களை பாதுகாப்பதற்காகவே கர்த்தர் இருக்கிறார். God is judge for him. கர்த்தர் ஒரு நீதி நியாயாதிபதியாக காணப்படுகிறார். and also protect you. இதெல்லாம் அந்த 6ஆம் வசனம் 28ஆம் வசனம் 32ஆம் வசனம் 33ஆம் வசனத்திலே நாம் வாசித்தோம். 37ஆம் சங்கீதத்தில் கடைசியாக அடுத்த குறிப்பு ரெஸ்ட் இன் த லார்ட். 7ஆம் வசனம் வாசியுங்கள். 37ஆம் சங்கீதம். கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு, காரிய சித்தியுள்ளவன் மேலும்
தீவினைகளை செய்கிறவன் மனுஷன் மேலும் எரிச்சலாகாதே. மறுபடியும் வாசிக்கலாம். கர்த்தரை நோக்கி அமர்ந்து கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. அவருக்கு காத்திரு. காரிய சித்தி உள்ளவன் மேலும் காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் தீவினை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சலாகாதே. எரிச்சலாகாதே. இந்த 37ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்திலே பார்ப்போமானால் கர்த்தரை நோக்கி அமர்ந்திரு, அவரை காத்திரு, காரிய சித்தி உள்ள மேல் தீவினை மனுஷன் எரிச்சலாகாதே என்று சொல்லும் பொழுது அந்த வசனத்தில் 7ஆம் வசனம் நாம் வாசித்தோம், ரெஸ்ட் இன் த லார்ட். நன்றாக கவனியுங்கள். நாம் முதலாவது தியானித்தோம் ட்ரஸ்ட் இன் த லார்ட், அடுத்தபடியாக டிலைட் இன் த லார்ட், கமிட் டு த லார்ட், அதாவது உங்களுடைய வழியை கமிட் த வே டு த லார்ட், நான்காவதாக ரெஸ்ட் இன் த லார்ட். அப்படியானால் கத்தருக்குள்ள ரெஸ்ட் இன் த லார்ட்னு சொல்லும் பொழுது உடனே ஆர்ஐபி ரெஸ்ட் ரெசரக்ஷன், அதாவது ஆர்ஐபின்னு வாங்க, அந்த ஆர்ஐபின்னு வாங்க கல்லறையிலலாம், அந்த ரெஸ்ட்டு சொல்ல, அந்த இழைப்பாறு சொல்ல. கத்தர் மேலே நம்பிக்கையாக இருந்து கத்தர் மேலே சார்ந்து இருக்கணும். 62ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் வாசியுங்கள். 62:5 அங்கே நான் என் ஆத்துமாவே தேவனே நோக்கி அமர்ந்திரு. அமர்ந்திரு போதும், அவரே நான் நம்புகிறது அவராலே வரும். கவனிங்கள், அதாவது ரெஸ்ட் இன் த லார்ட் என்று சொல்லும் பொழுது கீப் சைலன்ஸ், அமர்ந்திரு. கொஞ்ச நேரம் ஜபத்தெல்லாம் விட்டுட்டு வேதத்தை படிப்பதை நிறுத்திவிட்டு கீப் சைலன்ஸ் பிஃபோர் காட். கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காந்து, கர்த்தாவே நீர் என்ன செய்ய போகிறீர், எப்படி நடத்த போகிறீர், எப்படியெல்லாம் எனக்காக நீர் பரிந்து பேச போகிறீர் என்று அந்த சிந்தையோடு நீங்கள் அமைதியாக இருந்தால் கர்த்தர் உங்களுக்கு ஒரு மனதளவிலும் இருதயத்திலும் ஒரு இளைப்பாறுதல் அமைதியை கொடுப்பார். ரெஸ்ட் இன் த லார்ட். ஹல்லேலூயா. ட்ரஸ்ட் இன் த லார்ட், டிலைட் இன் த லார்ட், கமிட் யுவர் வே டு த லார்ட், ரெஸ்ட் இன் த லார்ட். 4 காரியத்தை நீங்களும் நானும் தியானித்தோம். இந்த Psalm 37:7 கீப் சைலன்ஸ் பிஃபோர் காட். கொஞ்சம் அமைதியாக இருந்து கத்தடத்திலே நாம் மென்மையாக அமைதியாக இருந்து கத்தடத்திலே நாம் காக்க வேண்டும். டு சிட் பிஃபோர் காட் அண்ட் கீப் சைலன்ஸ் பிஃபோர் த பிரசன்ஸ் ஆஃப் காட், இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட். rather to pray, rather to reading the Bible, just keep silent before God. கொஞ்சம் அமைதியாக இருந்து கர்த்தரிடத்திலே தியானிக்கும் பொழுது, அமைதியாக இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்காக என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டுமோ கண்டிப்பாக செய்வார். நம்ம பிள்ளைங்கிட்ட சொல்லுவோம், கொஞ்சம் அமைதியாக இருறேன், ஏன் ஓன்னு கத்துற. மனைவி லபலபான்னு கத்துவாங்க, புருஷன் ஓன்னு கத்துவார், பிள்ளைங்க கத்தும். அப்போ நம்ம சொல்லுவோம், எல்லாம் கொஞ்சம் அமைதியாக இரு, அமைதியாக இருந்தால் நான் எல்லாம் செய்வேன். If you keep silent, if you be silent, I will do for you. But instead of silent, we are raging. அப்படியே கொந்தளிச்சு, அப்படியே பப்ளிங், அப்படியே எரிந்து விழுந்து அப்படியே பாடு போடும். எனக்கு அதை செய்யும், இதை செய்ய, வீட்டில் ஓன்னு கத்துவாங்க. நோ நோ நோ, ரெஸ்ட் இன் த லார்ட். அமைதியாக கீப் சைலண்ட் பிஃபோர் காட். அமைதியாக இருக்கும் பொழுது த லார்ட் வில் ஃபைட் ஃபார் யூ. கர்த்ததாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணி உங்களுக்கு விரோதமாக இருக்கிற கொந்தளிப்பு எல்லாவற்றையும் அமைதியாக்கி, எல்லாவற்றையும் சமாதானத்தின் தேவன் தாமே அமைதியும் சமாதானத்தையும் கர்த்தர் கொடுப்பாராக. ஹல்லேலூயா.
அல்லேலூயா. கர்த்தர் நம்மளோடு பேசின கிருபைக்காக அவரை ஸ்தோத்திரிக்கலாம். Hallelujah, praise the Lord, glory, hallelujah, hallelujah, glory, my கர்த்தாவே. They are more in number than the sun. They are great and glorious and grand. Its blessings are more in number than the sun. They are more in number than the sun. They are great and glorious and grand. Its blessings are more in number than the sun. கடல் மணலிலும் அதிகமானதே, மகிமையும் சிங்காரமானதே. அவனால் கடல் மணலில் அதிகமானது, கடல் மணலில் அதிகமானது, மகிமையும் சிங்காரமானது. அவனான்மை கடல் மணலில் அதிகமானது. If we silent before God, maintain the silent before God. Silence அமைதியாக இருந்தால் we can enjoy rest in the Lord, trust in the Lord, delight in the Lord, commit your way to the Lord. இதெல்லாம் கர்த்தர் செய்வார். எப்பொழுது? If you and I should be silent before God, அமைதியாக இருந்து கர்த்தரை பார்த்து கேட்கும் பொழுது கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுவார். நாம் தியானித்தது போல trust in the Lord, delight in the Lord, commit your way to the Lord, rest in the Lord. Hallelujah. எங்கள் அருமையான பிதாவே, இந்த காலை வேளையில் நாங்கள் எங்களை தாழ்த்தி உம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் அப்பா. இந்த மழை இல்லாமல் எங்களை பாதுகாத்து இன்று சகல பரிசுத்தவான்களுடைய ஆராதனை தமிழ்நாடு முழுவதும் மழை இல்லாமல் பாதுகாத்து கர்த்தாவே, எல்லாரும் சபைக்கு போய் தங்களுடைய ஆராதிக்க கொடுத்த இந்த இயற்கை சூழ்நிலை சாதகமாக்கி கொடுத்திரு. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு மழை இல்லாமல் பாதுகாத்திரு. வரும் நாட்களிலும் இது மழை காலமாக இருந்தாலும் கர்த்தாவே, கர்த்தருடைய பிள்ளைகளையும் பொது ஜனங்களையும் ஏழைகளையும் போர் பீப்பிளையும் எல்லாவற்றையும் யாரையும் தொல்லை கொடுக்காதபடி தொந்தரவு செய்யாதபடி எல்லாருக்கும் வேண்டிய உதவியை நீர் கட்டளிடுவீராக. பொருளாதார உதவி, பண உதவி, அவருடைய ஆகார விஷயத்தில் கர்த்தாவே, ஏழையானால